சொல்லியிருக்கிறார். எனவே இந்தி திணிப்பு ஒரு பக்கம், நமக்கு வர வேண்டிய சலுகைகளை தராமல் இருப்பது ஒரு பக்கம், எப்படியும் அந்த பாசிச அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை மக்களிடம் விளக்க வேண்டும். விலக்கிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் இதில் நம்ம உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை 3ஆம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம். எனவே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதேபோல மாவட்ட கழக செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமா அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க போய் சேர்க்க போகிறோம். இதுதான் இங்கே இருக்கிறது. கீழடிலாம் சொன்ன மாதிரி கீழடியில் அவங்க ஏற்றுக்கல. என்ன இப்போ பார்த்தா பொருணை வந்துருச்சு. திருநெல்வேலியில் பொருணை கட்டி முடிக்க போகிறாங்க. அந்த ஏரியாவில் தூத்துக்குடியில் இருக்கிற பகுதியிலேருந்து தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் என்பது நேற்று முன்தினம் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம். அந்த மண்டை ஓட்டை வச்சு அவங்க 2500 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி இருக்காரெல்லாம் வந்திருக்கு. அதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொடர் பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது. வேறு ஏதாவது கேட்டால் நான் சொல்லுவேன். எவ்வளோ இலக்கு சார்? இலக்கு வந்து ஒரு அவங்க அரசு நம்முடைய தலைவர் சொல்லியிருப்பது 30% சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு 2,40,000 வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்குமானால் 30% என்று அதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2,40,000 என்பது பதிவாக வருது. 2 லட்சம் தான் பதிவாகும். இருக்கிறவங்க, இறந்தவங்க, மாறி போனவங்க எல்லாம் அதில் 30% எல்லா கணக்கு வரும்னா ஒரு 2 கோடி மக்களுக்கு மேலாக உறுப்பினர் சேர்ப்பது தான் இலக்காக வைத்து செல்வது. ஒரு கோடிக்கு மேல இருக்காங்க. முழுசா கணக்கு தெரியல, ஆனா 1 கோடிக்கு மேல இருக்காங்க. மேற்கொண்டு கேட்கிறோம். போன தடவை மேற்கொண்டு 2 கோடி இல்ல, மொத்தத்தில் 6 கோடி வாக்காளர் இருக்காங்க. 6.5 கோடி வாக்காளர்ல 30%னா 1 கோடி 80 லட்சம், 2 கோடி நெருங்கும். அதான் திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதி இருக்கு, 24 லட்சம் ஓட்டு இருக்கு. அதை கணக்கு 30% சேர்க்கறதுக்காக முன்னெடுக்கிறோம். ஒரு சில இடங்களில் கூடவும் இருக்கும், குறைச்சும் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் நம்ம அதை பார்க்குறோம். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவரு நாங்கள் 50 லட்சம் சேர்ப்போம்னு சொன்னால் யார் நம்புவா? அவங்க 2 கோடி சேர்க்குறேன்னு சொல்லுவார். 75 வருஷம் ஆன கட்சி, 100 வருஷம் ஆன காங்கிரஸ் கட்சி இருக்கு. இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர் நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் 100 வருஷத்துக்கு பழமையான கட்சி. அவங்களுடைய கொள்கை தெரியும், மக்களுக்கு தெரியும், அவங்க எப்படி இருந்துப்பாங்கன்னு தெரியும். நாங்கள் சொல்கிறோம் இது 30% வாக்குன்னா மொத்தம் 6.5 கோடி வாக்காளர்கள் 30% என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் சொல்வது அது அவர்களுடைய எண்ணம், அது செய்யலாம். வேற ஒன்று அது அவருக்கு நான் என்ன சொல்றது, அவர் சுடப்பட்டதே தெரியாது, நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர். இப்போ அவர் அன்னைக்கு அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக 6 பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க, எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை முழுசாக எடுத்துருக்குறாங்க. சார், அந்த விவகாரத்தில் இப்போ காவலர்கள் அந்த நபரை தாக்குற வீடியோ தற்போது வெளியாயிருக்கு. நபரை அடிக்கிற வீடியோ தற்போது வெளியாயிருக்கு. உரிய நடவடிக்கை எடுத்தவங்க அதான் முதலமைச்சர் இப்போ கேட்டாங்களே, தலைவரே கேட்டாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், மேலே நாங்கள் அது யார் இருந்தாலும் தண்டிப்போம்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, நீங்கள் அதை முழுசாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேராக எல்லாம் தெரியும். நீங்கள் அவருக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அங்கங்கே போலீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுத்திருக்காரு, போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுத்துக்கணும்னா தானே பிரச்சனை. அப்படி சொல்லலைன்னா அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேர்வாரு? நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, நிறையா நாங்கள் வருவோம், எங்களுக்கு பெரிய கூட்டணி அமைப்போம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. பெரிய அதிமுக சொல்றது ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்றாரு, பெரிய கூட்டணி அமைப்போம், திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் இருப்போம்ன்ற மாதிரி சொல்றாரு. திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது மாதிரிலாம் நேரத்தில் வைகை செல்வம் பேசுகிறார், மற்ற பேர் எடுத்துக்காங்க. ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதில் யாரும் எந்த விதமான இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. கேட்கறது தலைவருக்கே சொல்லியிருக்காரு, தேர்தல் நேரத்தில் வருவோம் பேசி தீர்த்துக் கொள்வோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, முத நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில கூட்டணின்னு அறிவிச்சாங்க சென்னையில்.
மதுரையில் வந்து அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. அதுக்கு என்ன அவர் பதில் சொல்லியா? இது வரைக்கும் அவர் பதில் எதிர்கட்சி தலைவர்னா பதில் சொல்லியா? அப்படி சொல்லாம தெளிவா சொல்லுவோம். நாங்க தான் இருப்போம், அவங்களை சேர்க்க மாட்டோம்னு சொன்னா தானே கணக்கு. இணைப்பு பிணைப்புலாம் அது தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக பிஜேபி இருக்காங்க, மற்ற கட்சியும் இருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. திமுக கூட்டணியில தான் பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாரும் மாறி எல்லாம் இது பண்ணிருக்காங்க. எந்த இலக்கத்தில் வந்து இது கேட்டுருக்காங்க. அது கூட முதல்வர் வேட்பாளர் நாளைக்கு யாரும் திமுக சொல்ல முடியுங்க. ஏங்க முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க. என்ன புதுசா கேக்குறீங்க? தளபதி தான் முதல்வர். ஏங்க வேணாங்க. எங்க கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. உறுதியா இணைச்சிக்குவோம். விருப்பப்பட்டு வரணும். அதுல நாங்களா போய் யாரையும் கேட்கல. அவங்களாம் வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியா எடுத்துக்குவோம். அதுல என்ன உறுப்பினர் சேர்க்கையில மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் பல விஷயங்கள் சொன்னீங்க. பட் ஆனால் லோக்கல்ல அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் சொல்லுவாங்க. பல விஷயங்கள் அதை வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள் என்ன மாதிரி சொல்லி அவங்கள உறுப்பினர்களா சேர்க்க முன் வருவாங்க. லோக்கல்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்க முன்னாடியே நீங்க லோக்கல்லாம் அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கும். ஒரு வீட்டில் போய் கேட்குறோம். அவங்களுக்கு ஒரு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அது நடைபெறாமல் இருக்கலாம், தாமதப்பட்டு கூட இருக்கலாம். சட்டப்படி நடக்கும்னா அந்த முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவோம். நடக்க முடியாத நாங்களே என்ன பண்ண முடியும்? சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன், பட்டா கொடுக்க தகுதியான இடம் இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும். ஓடத்தர் புறம்போக்கு, ஓடை புறம்போக்கு, களத்து புறம்போக்கு, ஆற்று புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம். அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் ஒரு பேரில் இருக்கு, ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை. அந்த ஊரில் அந்த இடத்துல 50 வருஷம் 100 வருஷம் ஊருக்கு அவங்க பட்டா கேட்குறாங்க. நிலம் யாரும் உரிமையாக அரசாங்கத்தின் நிலமா இருந்தால் உடனே கொடுத்துரும். அரசாங்க நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை வந்து அறிவிக்கப்படாத ஒரு இதை அறிவித்து அதுக்கு ஒரு டைம் எடுத்து அதை கொடுக்க முடியும். அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கும். கிரீவன்சஸ் இருக்கு, நிறைவேற்றப்பட்ட கிரீவன்சஸ் இருந்தால் உறுதியாக செய்வோம். சார் நாங்கள் அதெல்லாம் சமாளித்தோம் சார். 40 வருஷம் ஆச்சு. நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை. எங்கள் அண்ணன் தம்பி தான். ஒருத்தவங்க திட்டுவான், ஒருத்தன் வாழ்த்துவான். நான் கேட்டுவான். ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு. அவர் அப்படி பேசினாதான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியும். எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்கோம். அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை. அது எனக்கு எட்டி வயசுலாம் சண்டை நடந்ததுலாம் எனக்கு தெரியல. அப்படிலாம் இருக்காது. அது மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. அதெல்லாம் ஒன்று மாற்றம். யார் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. எதுவுமே நம்ம தலைமை இருக்கு, மாவட்ட கழகம் இருக்கு. எங்களால் தீர்க்க முடியலன்னா தலைமை இருக்கு, தீர்த்துக்கணுமே தவிர வன்முறைங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஆட்சிக்கு வந்தா முதல் கைது நீட் தேர்வுகளுக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அந்த கோரிக்கை இப்போ வரைக்கும் சரியா நிறைவேற்றப்பட சார். தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்தவுடனே அது தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்றியத்திலே மாறுபட்ட அரசு ஏற்கனவே இருந்த அரசு வந்து விட்ட காரணத்தால் அதனால் தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது. எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதல்ல அதை தான் செய்வார். நேற்று தலைவர் சொல்லிட்டாங்களே, நேற்று வந்து இனிமேல் புதிதாக டாஸ்மாக் கடை நாங்கள் திறக்கவில்லை என்று கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. படிப்படியாக குறைக்கிறோன்னு தான் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தேன். அதான் தெரியும். அது ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்க அரங்காவலத்துக்குள்ள போடணும். எப்படின்னா நீதிமன்றத்தில் எடுத்த உடனே அப்பெல்லாம் என்னன்னா அவர் பேர் எழுதி கொடுத்தா உடனே போட்டுருவோம், அவர் பேர் எழுதி கொடுத்தா போட்டுருவாங்க. இப்போ அவர் பேரில் எந்த குற்ற வழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் போய் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை எழுதி கொடுத்து ஒவ்வொன்றும் போலீஸ் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. விரைவில் போட்டு டிஎம்கே வந்து ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு பார்ட்டி. இது 25 வருஷமாக அந்த கட்சி இருக்கு. உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது ஓவர் த பீரியட் டைம் ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் 4 to 5 months crucial for our government to deliver this. ஆனால் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் ஒரு இன்டென்சிவாக இந்த மாதிரி பண்ணுறது, don't you think it will
நடவடிக்கை உங்களோட வேகத்தை குறைக்காதா? வேகத்தை எப்படி குறைக்க கூட்டும்ல, வேகத்தை குறைக்காது கூட்டம். நீங்க இப்ப நாங்க இருக்கேன், நான் இப்ப சொல்றேன், நான் உங்கள்கிட்ட தேர்தல் வந்தா 2 மாசத்துக்கு முன்னால போய் மக்களை சந்திக்க போறோம், தெருவில் போறோங்கிறத மாற்றி 10 மாசத்துக்கு முன்னாலே அவங்கவுங்க பகுதியில் போய் நேரடியா மக்களை சந்திக்கிறோம். இது எங்களுடைய தேர்தல் பணி. இந்த பணி மட்டும் ஒரு 30% என்பதை குறியீடாக செய்து இதை மட்டும் செய்துவிட்டால் நடைபெறவிருக்கிற தேர்தலே எங்களுக்கு 50% வேலையே முடிஞ்சு போகுது. அது கூடுதல் தான் அவங்க தவிர எங்களுக்கு எதுவும் குறைச்சிருக்காது. எவ்வளவு வேலை சுமை இருந்தாலும் இந்த பணியை நாங்கள் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலா இது நீ வெளிப்படையா சொல்லி எதிர்கட்சிக்கு நம்ம அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு இல்லையா? இதுல ஒண்ணு தீனி எதிர்கட்சிக்கு எந்த தீனியும் போடல. சார் அவங்க ஆட்சியில இதை செய்யல, இதை சொல்றோம். அவங்க ஆட்சியில செய்யல, நாங்க 5 வருஷத்துல இந்த இதை செஞ்சிருக்கான்னு என்னுடைய முதலமைச்சருடைய சாதனையை சொல்றோம். 10 ஆண்டு காலம், இன்னைக்கு காலையில தலைவரே பேசுறேன், 10 ஆண்டு காலம் நாங்கள் எங்க கூட்டணிக்கு இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய அரசிலிருந்து வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில எங்களுக்கு செய்யல அப்படிங்கறத சொல்ல போறோம். எதிர்கட்சி 10 வருஷம் இருந்தாங்க, அவங்க செய்யாது, நாங்க செஞ்சது. நாங்க கூட்டணியில் இருந்தபோது செஞ்சது இவங்க செய்யாது, அதுதான் சொல்ல போறோம். அது சொல்லிதானே நம்ம போய் கேட்க போறோம் ஓட்டு. அவங்க எங்களை மாத்தி கேட்கலாம், நாங்க அதை செய்திருக்கிறோம் இதை செய்திருக்கோன்னு சொல்லுவாங்க. அது உட்கார்ந்து வீட்டுல பேசுறதுதான்ல. ஓபன் பண்ண நாளைக்கு ஏடிஎம்கே போராட்டம் வச்சிருக்காங்க. எதுக்கு போராட்டம் வச்சிருக்காங்க? பஞ்சப்பூர் சார், நான் சொல்றேன் சார், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தலைவர் திறந்து வச்சுட்டார். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் விடணுங்கிறது. அதுக்கு 1 மாசம் டைம் கொடுக்கணும். அறிவிச்சு 1 மாசம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் பைனான்ஸ்ல ஒத்துக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு ரூபாய் கொடுத்துருங்கிறத நிதித்துறையும் ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில நேற்று பேசினோம். நேற்று பேசி முடிச்சோன்னா அதில் சில குறைபாடுகள் கேட்டாங்க, அதை நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு போகுது. அங்க நிதித்துறை இசைவளித்து விட்டதுன்னா ஒரே வாரத்தில் அந்த கடையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வேலை ஆரம்பிச்சிடும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. பஸ் ஸ்டாண்டே கட்டாம இருந்தாங்க, அவங்க எங்களை பார்த்து இன்னும் திறக்கலன்னு சொல்றது எப்படி நியாயமா? ஏங்க திருச்சிக்கு இதே மாதிரி வேற ஏதாவது புதிய திட்டங்கள் எதுவும் கேட்டிருக்கான். இப்போ நீங்க சீனிவாஸ் நகர் வயலூர் ரோடு இருக்கு பாருங்க, வயலூர் ரோடு ஹெவி டிராபிக்கா இருக்கு. அதனால கோர்ட்ல இருந்து நேரா அந்த அள்ளித்துறை வரை இருக்கிற 60 அடி சாலையா மாத்திரம் 130 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டாங்க. அது எல்லாம் முடிஞ்சிருச்சு, அது வேலை ஆரம்பிக்க போறோம். காவிரி பாலம் கூட இப்போ எவ்வளவு வேலை நிற்கும்போது முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அது மாதிரி திருச்சிக்கு அந்த வேலையை செய்திருக்கோம். சித்தா கல்லூரி கேட்டுட்டு இருக்கா, பல் மருத்துவக் கல்லூரி, சித்தா கல்லூரி எங்களுக்கு திருச்சிக்கு வேணும், எங்களுக்கு கொடுங்க. இதை சொல்லிட்டு சித்தா கல்லூரி கேட்டிருக்கோம், பல் மருத்துவக் கல்லூரி கேட்டிருக்கோம். எனவே அரசனுடைய திட்டங்கள் இப்போ நூலகம் கொடுத்திருக்காரு. கல்லூரி கேட்டான், துறையூர்ல கொடுத்தாரு. இப்ப என்ன இல்லாத அரசு கல்லூரி இல்லாத ஒரே தொகுதி மணச்சல்லூர் மட்டும்தான் இருக்கு, அதையும் கேட்டிருக்கான். எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட பணி. அதே மாதிரி மாநகராட்சியினுடைய பள்ளிகள் இருக்க, அதுக்கெல்லாம் புதிய கட்டிடங்கள் கட்டுவது. ஏற்கனவே 2000 கோடி பணம் கொடுத்திருக்காரு. எந்தெந்த இடத்துல ஸ்கூல் வேணுங்கிறதையும் கட்டிருக்கோம். அதுதான் இப்ப கோர்ட்டுக்கு லால்குடியில கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் கோர்ட்டுக்கு கேட்டிருக்காங்க, தொட்டியத்தில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க. 3மே இடம் கோர்ட்டு அது ட்ரஸ்ட் லேண்ட் வேணான்ட்டாங்க கோர்ட்ல. இப்போ 6 ஏக்கர் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம், அது கவர்மெண்ட் லேண்ட், அதை கொடுக்குறோம். எனவே அந்த கோர்ட்டு பில்டிங்கு, அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ 1 லட்சம் வீடு கொடுத்தாங்க, நமக்கு 4000 வீடு 4500 வீடு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடு வேணும்னு கேட்டிருக்கோம். இப்போ 54000 பட்டா கொடுத்துருக்கோம், இன்னும் வீடு வேணும்னு கேட்டிருக்கோம். இப்போ குடித நீரை பொறுத்த வரைக்கும் லால்குடி முடிச்சுட்டோம். லால்குடி இன்னும் முடிய போகுது. தொட்டியம் ஏற்கனவே இருக்கு. துறையூர் முடிச்சு ஓபன் பண்ணிட்டோம். இப்படி மணிகண்டம் ஓபன் பண்ணிட்டோம். இப்போ மணிகண்டத்தில் 20 MLD தண்ணி இப்போ 1 வாரத்தில் கொடுக்க போறோம். ட்ரையல் ரன் போயிட்டு இருக்கு. ஆனால் குடித நீரும் சாலையும் தேவையான அரசு வேலை திட்டங்களை எல்லாம் கேட்டிருக்கோம். முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டு 880 கடை மார்க்கெட் வந்திருக்கு. அந்த மார்க்கெட் முடிஞ்சோடனே கள்ளிக்குடி மார்க்கெட்டை பற்றி நீண்ட காலமாக சொல்லியிருக்காங்க, கோர்ட்லையும் சொல்லியிருக்காங்க. கள்ளிக்குடி மார்க்கெட்டை என்ன செய்யறது, அது அரசாங்கம் அவங்க என்ன சொன்னாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, அது மாநகராட்சியில் ஒப்படைச்சோம்னா அதை எப்படி மாத்துறது, ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமா அல்லது பெரிய அலுவலகங்கள் கொண்டு போகலாமா, மார்க்கெட் ஆரம்பிச்சா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சுன்னா கூட்டம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை அப்படியே கொடுத்துரும். அது மாதிரி எது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு அதை கேட்டு 24,000 கோடி.
தலைவர் முடிவு எடுக்கணும். நீங்க எப்படி பத்திரிக்கை முதலாளி இருக்கும்போது நீங்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி முதலாளி அங்க இருக்காரு. நான் வந்து வேலை செய்யற ஆள் தானே. அது அவர்தான் முடிவு எடுக்கணும். என்னமோ கேட்டீங்க தம்பி நீங்க. நேற்று அப்படி சொன்னாரு அவரு கோபால்சாமி. நாங்க 2 இலக்கில் கேட்கலன்ட்டாரு. வைகோ அவர் சொல்லிட்டாரு. நேற்று அறிவிச்சுட்டாரு அவரு. சார் அது வந்து தோழமை கட்சி தலைவர்களும் கழக தலைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை. அது பண்ணுவாங்க, அது பேசுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. இப்ப தலைவர் சொன்னதுதான், இதுவரை இல்லை, வந்தால் வரவேற்போம் சொன்னார். கேட்டேன் இதுவரைக்கும் அதான் ஆசை. முன்னாடி வந்து மெம்பர்ஷிப் டிரைவ் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஒரு ஷீட் கொடுத்து ஒரு 25 பேர் 20 பேர் சேர்ப்போம். இப்போ வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி பயங்கரமா வந்துருச்சு. ஏதோ ஒரு ஆப் எதுவும் டெவலப் பண்ணிருக்கோம். ஆமா சார், ஆப் உடனியல் திரள்வோன்னு ஒரு ஆப் போட்டோம்னா உடனடியாக அந்த ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அதை பதிவு பண்ணால் அது வந்துடுது. அது வந்த உடனே எந்த ஒரு 1000 ஓட்டுக்கு முதல் எடுக்கிறோம்னா நம்ம எந்த வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த வீட்டை தட்டினா அந்த வீட்டில் குடும்பத்தினுடைய மொத்த உறுப்பினர்களும் வந்துடுறாங்க. அவங்க இசைவு தெரிவிச்சா அப்பவே அந்த அவங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சோம்னா உடனடியாக பதிவாகிடுது. கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். அதான் வேற